This is JEE Bains 2023 session number 2 question solving session on physics. Question கேட்கப்பட்ட டேட் 8/4/2023 shift number 1. ப்ரீவியஸாக 6ஆம் தேதிக்கான கொஸ்டின் 2 ஷிஃப்ட்டுமே சால்வ் பண்ணப்பட்டிருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. Now we are going with this question. அதே போல் our enquiry form is given in the description box, தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிக்கோங்க. Please like the content, share the content, put your comments. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். Now we are going to the video now. So first problem based on unit number 2, errorsல இருக்குது. A cylindrical wire of mass m ஓட வேல்யூ delta m 0.01 has length l ஓட வேல்யூ del l 0.04 and radius அப்படின்னு சொல்லும்போது r ஓட வேல்யூ இங்கே del r ஓட வேல்யூ. ஸோ இது கிராமில் இருக்குது, கிலோகிராமில் இல்லை. இது சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டரில் இல்லை. லைக்வைஸ் ரேடியஸ் மில்லிமீட்டரில் இருக்குது, மீட்டரில் இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? முதல்ல சேஞ்ச் பண்ணணுமா? there is no need to change. இதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் என்னென்னா the maximum error density del rho எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ண வரைக்கும் நமக்கு யூனிட் கன்சர்னே கிடையாது, இதோட எரர் தான் நமக்கு கன்சர்ன். அதை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் பார்த்துட்டாச்சு. இப்போ ரேடியஸு லென்த்து இதெல்லாம் வரணுன்னா வால்யூமோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எல், எம் 6 எல் 3. ஸோ del m பை எம் ப்ளஸ் ஆறுங்கிறது 2 பவர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் 2 இன்ட்டு del r பை 6, எல்லுங்கிறது சிங்கிள் பவர் del l பை எல். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், பட் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ, ப்ளஸ்லேயே போகிறோம். ஸோ del m ஓட வேல்யூ 0.01 டிவைடட் பை m ஓட வேல்யூ 0.4. அப்புறம் del r ஓட வேல்யூ 0.03, அதை டிவைட் பண்ணி வெறும் 6 ஆர் டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு வேல்யூ 2. லைக்வைஸ் லென்த் 0.04 டிவைடட் பை 8. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது 0.025, 0.01, 0.005 இதை போட்டிங்கன்னா 0.04 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் 4% அப்படின்னு வரும், which is option number 1 is correct அப்படிங்கிறத பார்க்குறோம். So the next problem based on unit number 15. So engine of a train moving with a speed towards a platform sounds a whistle at frequency 400 Hz. The frequency heard by the passenger inside the train is what? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்லெக்ட் ஏர் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து 330. ஸோ ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மை நோக்கி போயிட்டுருக்கு, பிளாட்ஃபார்மில் இங்கேயே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி இங்கே இவருக்கு எவ்வளவு கேட்டுச்சு அப்படின்னா ப்ராப்ளம். அது கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, ட்ரெயினுக்குள்ளேயே இருக்கக்கூடியவரோட ஃப்ரீக்குவென்சி தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்குவென்சி தான் அவங்களோடது. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும், இந்த ட்ரெயினை பொறுத்த மட்டும் தே ஆர் ஸ்டாட்டிக் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ட்ரெயின். ஸோ அதுதான் சொல்கிறோம். தி பேசஞ்சர் இன்சைட் த ட்ரெயின் இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். ஸோ ஃப்ரீக்வன்சி ஹியர்டு பை த பேசஞ்சர் இன்சைட் த ட்ரெயின் இஸ் சேம் அஸ் தி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதாவது 400 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது இதோட கொஸ்டின், விச் இஸ் 400. ஒருவேளை இந்த கொஸ்டின், ஸோ ஒரு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சிங்கிறது இங்கே எஃப் 400 ஹெர்ட்ஸு, இங்கே பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் வெலாசிட்டியை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்சர்வர் அவர் வந்து இப்போது ரெஸ்ட்டு ஸ்டேஷ்னரியாக இருக்கும், அதே மாதிரி சோர்ஸ் வந்து மூவிங்கில் இருக்குது. ஓகே, அப்போ இதோட ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கமெண்ட்ஸில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒரே கொஸ்டின் நமக்கு 2 ஆன்சருக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சால்வ் இட். Based on unit number 2, units and measurements பார்க்க போகிறோம். The dimension of 1 by mu naught into epsilon naught should be equal to what? mu naughtங்கிறது permittivity, epsilon naughtங்கிறது permeability. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தோட யூனிட் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது பிஃபோர் கோயிங் டெத் இப்போ mu naughtோட வேல்யூங்கிறது 4 pi into 10⁻⁻⁷. அதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து நியூட்டன் கூலும் ஸ்கொயர் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.85 into நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் கேஜி. இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்ம போடுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா வி ஆல்ரெடி know the velocity of light c which is equal to 1 by square root of mu naught into e naught. அப்போது இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 1 by mu naught e naught, ஏன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரும் ரூட் அடிபட்டு போயிடுது. இப்போ சி ஸ்கொயர், சியோட யூனிட்டு மீட்டர் பர் செகண்ட். இப்போ அது என்னவாகுது, மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயராக மாறுது. அப்போ விச் இஸ் எல் ஸ்கொயர் டி பவர் -2. அது ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, பட் எல் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வி ஆர் சூசிங் திஸ் ஆப்ஷன். எல் ஸ்கொயர் டி பவர் -2ங்கிறதும் கரெக்டு தான், எல் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயருங்கிறதும் கரெக்டு தான், ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அந்த பேசிஸில் வி ஆர் சால்விங் இட். தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 4, projectile based problem. 2 projectiles A and B are thrown with initial velocities 40 meter per second, 60 meter per second, u1, u2 at angles θ1 and θ2 with the horizontal respectively. The ratio of their ranges respectively is what?
R1 divided by R2 என்னங்கிறது கேட்குறாங்க. provided G equal to 10 meter per second square. R1 ஓட ஃபார்முலா U square sin 2 theta 1 by G. R2 is equal to U2 square sin 2 theta 2 divided by G. இங்கே 2 into 30, இங்கே 2 into 60 120. U square அப்படின்னு சொல்லும்போது 40 square divided by 10, இங்கே 60 square divided by 10. ஸோ இதோட வேல்யூஸ் நீங்கள் போடும்போது 1600 into root 3 by 2 into 10, which is nothing but 80 divided by root 3 னும் இங்கே R2வை நம்ம 60 ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணி sin 120ங்கிறது root 3 by 2 divided by 10னு போடும்போது 180 root 3 அப்படிங்கிறதும் கிடைக்குது. ஸோ R1 divided by R2னு போடும்போது 80 root 3 divided by 180 root 3னு போடும்போது root 3 cancels, இங்கே 0 cancels. அப்போ 8/18ங்கிறது 4/9. ஸோ 4:9 அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ ஒருவேளை 8:18 அப்படின்ற ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்த ஃபைனல் ஆன்சர் 1 by 1 நம்ம கொண்டு போயிருக்கோம். இல்லை 80:180ங்கிறதும் கரெக்டு தான், 8:18ங்கிறதும் கரெக்டு தான், 4:9ங்கிறதும் கரெக்டு தான். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு எதில் மேட்ச் ஆகுதுன்னா 4:9ங்கிற ஆன்சர் மேட்ச் ஆகுது. வி ஆர் சூஸிங் ஆப்ஷன் நம்பர் 3ங்கிறத பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் galvanometer. In this figure, the resistance of coil of galvanometer G is 2. So இந்த Gங்கிறது R, இதோட வேல்யூ 2 ohms. EMF of the cell is 4 volt அப்படிங்கிறத பார்க்குறோம். E. The ratio of potential difference across C1 and C2. C1 ஓட ஏரியாலையும் C2 ஓட ஏரியாலையும் கவர் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு இது 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. I = V/Rன்னு பிரிக்கும்போது டோட்டல் EMF விங்கிறதுக்கு பதிலாக ஈயை போடுறோம். EMFோட வேல்யூ 4 டிவைடட் பை 6 8 இங்கே இருக்கக்கூடிய 2 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 8 14 16 டிவைட் பண்ணும்போது 1/4 ஆம்ப்ஸ்னு வரும். ஸோ இது I net, இது நெட் கரண்ட்டோட வேல்யூ. இப்போ நம்ம VC1 VC2, ஸோ அந்த VC1 VC2 எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல VC1 எடுக்கணும். கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி C1 பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா we need to check ABC. இந்த ABC மூணுத்தையும் ஒரு ட்ரையாங்கிள் அடிச்சிங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. சரிங்களா? ஸோ I × 6 + 2 I × V. ஓகேங்களா? ஸோ 6 + 2 R அதை எடுக்கும்போது 8 டிவைடட் பை 4. ஏன்னா இங்கே வேல்யூ கரண்ட்டோட வேல்யூ 1/4, 6 2 8 8/4னா 2ன்னு வந்துடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த C2ங்கிற கெப்பாசிட்டர் கவர் பண்ணக்கூடிய ஏரியா BCD. ஸோ இட் இஸ் லைக் திஸ். BCD அப்படின்னு பார்த்தா இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே 8 ohms இருக்குது, இங்கே 2 ohms இருக்குது. 8 2 10 இன்ட்டு கரண்ட்டோட வேல்யூ 1/4, அப்போது 10/4 அப்படின்னு வந்துடுது 2.5. ஆனால் அவங்க கொஸ்டினில் இப்போ ரெண்டுத்தையும் போய் இங்கே டிவைட் பண்ணுறீங்க VC1 டிவைட் பை VC2 அப்படின்னு போட்டிங்கன்னா நான் ஏன் சார் VC2 டிவைட் பை VC1 போடக்கூடாது? ஏன்னா கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் C1 அண்ட் C2. அப்போது VC1 டிவைட் பை VC2 என்பதே சரி. அதன்படி VC1ஓட வேல்யூவான 2, VC2ஓட வேல்யூவான 2.5 இப்படி போட்டோம்னா அந்த வேல்யூ இங்கே இருக்கா? இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 8/4 இங்கே 10/4 இருக்கு இல்லையா, அதை 8/4 10/4 அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டு இதை கேன்சல் பண்ணி இது அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 2 8 5 2 10 அப்போ 4/5 இருக்கா, இந்த வேல்யூ எடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் குழப்பிச்சுன்னா 2 × 2.5 இருக்கா, இதை 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள், 4 × 5ன்னு வந்துடுதா. ஸோ அந்த ஆன்சர் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்துடும். ஸோ இதை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஆன்சர் என்ன தான் நம்ம கரெக்டாக போட்டாலுமே கூட எங்கே நமக்கு வந்து மாட்டுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு திஸ் வேல்யூ வில் கோ ஆன். ஸோ அதையும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியங்கள் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ ஐ ஹாவ் டு கன்சிடர் இந்த மாதிரி தான் நம்மளோட ஆன்சர் போகும். நீங்கள் இந்த 8/4 டிவைடட் பை 10/4ங்கிற ப்ராசஸில் இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா 10/8ன்னு போட்டிங்கன்னா இங்கே 5/4ன்னு வரும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக எந்த பொட்டன்ஷியலையும் எதையும் கொடுக்குறோம். ஒருவேளை VC2 டிவைட் பை VC1 நீங்கள் போட்டிங்கன்னா 10/8ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் 5/4. அந்த ஆன்சரும் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் எந்த ஆப்ஷனை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத கொஸ்டினை பார்த்துட்டு தான் யூ ஹேவ் டு சூஸ். ஓகே. The next question based on unit number 26, dual nature. Proton P and electron E will have the same de Broglie wavelength. So alpha lambda P which is equal to lambda E. When the ratio of their momentum is what? Ratio of their momentum னு சொல்லும்போது MP divided by ME which is equal to what? நான் ஏன் ME divided by MPன்னு கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இதுவே இதுதான் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. So we'll choose. Assume MP which is equal to 1849 ME.
அப்படிங்கிற வேல்யூவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ we have to found இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா for that h lambda which is equal to h by p. h by pங்கிறது which is nothing but your momentum. அப்போ lambda e equal to lambda p னா h by p which is equal to hp by pp. ஸோ இங்கே hங்கிறது பார்த்தீங்கன்னா we have to choose this value of pp. This is mass, this is not momentum. momentumங்கிறது capital P which is equal to mp into vp. இங்கே pe which is equal to me into ve. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த hp divided by he இங்கே மேலே pp divided by p இது ரெண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 it will give. என்ன காரணம்? பிகாஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே காமன். ஸோ 6.6 into 10 power minus 30 இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட்டுங்கிறனால இது ரெண்டும் கட்டாயது. pp by pe which is equal to 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ the value is 1. நமக்கு வேல்யூ ஆஃப் mp மாஸோட வேல்யூ பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா மொமெண்டம் இஸ் டிபெண்ட் அப்பான் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நமக்கு மாஸ் மட்டும்தான் இருக்குது, வெலாசிட்டி இல்லை. அப்போ நம்ம வேறு வழியே இல்லை. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ த வேல்யூ இஸ் 1:1 அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை கரெக்டாக போடணும். நமக்கு இதில் என்ன குழப்பம் வந்துடும்னா நம்ம டப்புன்னு mp divided by me which is equal to 1849 me divided by meன்னு போட்டுன்னு வைங்க. சூப்பர் ஆன்சரு 1849:1. இங்கேயும் இருக்கே 1:1849. அப்போ இந்த ஆன்சர் தான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் எடுத்தோன்னே இந்த எம்ங்கிறத கூட மொமெண்டம் நான் சொல்லிட்டேன், நானுமே தப்பாக தான் சொல்லியிருப்பேன். தட் இஸ் ஆக்சுவலி மாஸ். மொமெண்டம்ங்கிறது மாஸ் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் வெலாசிட்டி ஆல்சோ. நமக்கு வெலாசிட்டி கொடுக்காத பட்சத்தில் நம்ம பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சரை எடுக்கிறோங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். The next problem based on unit number 3, motion in a straight line. At any instant the velocity of the particle of mass m 500 gram, அதோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வெலாசிட்டின்னு எடுக்கிறோம். இந்த யூனிட்டை தரவா செக் பண்ணுவோம். ஒருவேளை இது மீட்டர் இருந்தது தான் இது எக்ஸாக தான் இருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல் அட் t செகண்ட் இஸ் சம்ஹவ் நியூட்டன், அப்போ இது ஃபோர்ஸோட யூனிட் வெக்டார்னு அர்த்தம். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? ஸோ வெக்டர் வேல்யூ இருக்குது, வால்யூம் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஹவ் வில் ஃபைண்ட்? ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுங்கிறது தெரியும். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பட் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் dv by dt. ஸோ வெலாசிட்டியை வித் ரெஃபரன்ஸ் டு டீயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ d by dt into 2ti 3t t square j. ஸோ போடும்போது 2 times of 2 plus 2 3s are 60 அப்படின்னு வருது. இந்த வேல்யூ இங்கே மாஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். மாஸோட வேல்யூ 500 கிராம்னு இருக்குது. 1 gram equal to 10 power minus 3 கிலோகிராம் இல்லையா? அப்போ 500 into 10 power minus 3 இந்த ஏவோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 1 + 3t அப்படின்னு வந்துடுது. அட் த டைம் ஆஃப் 1 செகண்ட், 1 செகண்ட்னு போடும்போது 1j + 3j. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜேவை ஐயில் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ஐ, இங்கே ஜே இருக்கு இல்லையா? ஸோ திஸ் ஐ, இங்கே ஜே. இதை போடும்போது 1i + 3j நியூட்டன். அப்போது ஐங்கிறது i ப்ளஸ் சம்திங். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்ன? ஏற்கனவே இருக்கிறது i ப்ளஸ் x இன்ட்டு ஜே. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போதே கூட நமக்கு என்ன மைண்ட் செட்டில் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு நம்ம எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1 times of i, இங்கே x times of j. எக்ஸிக்கோட வேல்யூக்கு நேராக என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ x = 3 அப்படிங்கிற வேல்யூ இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன் மோர் ஈஸி ப்ராப்ளம் ஃப்ரம் யூனிட் நம்பர் 5. Two forces magnitude F1A, F2A by 2 are perpendicular to each other. The magnitude of resultant is what? So F net கண்டுபிடிக்கணும்னா F1² + F2 + 2F1 F2 cos theta. இங்கே F1ஓட வேல்யூ இருக்குது, F2 வேல்யூ இருக்குது. தீட்டாவோட வேல்யூ என்ன? தட் இஸ் வாட் perpendicular to each other. தீட்டா which is equal to 90 degree. அப்போது cos 90 அப்படின்னு போட்டோன்னா which is equal to 0. இங்கே F1² A² போடுறோம், F2 A² by 4னு போடுறோம் which is equal to 5A² by 4. square root of 5 into a by 2. ஸோ அந்த ஆன்சர் இருக்கா? square root of 5 into a by 2. இங்கே பார்த்தீங்களா square root of 5 into a by 4 கூட இருக்குது, 5a by 2 கூட இருக்குது. அந்த வேல்யூவை ரொம்ப கரெக்டாக நிதானமாக பார்க்கணும், பார்த்து தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். நம்மளை குழப்பறதுக்கு ரூட் ஆஃப் 5a divided by 2ங்கிற ஆப்ஷனும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஏ இருக்கிற மாதிரி. ஸோ அதையும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓவரால் தி ஆன்சர் இஸ் square root of 5 into a by 2 அப்படிங்கிறது இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 29 லாஜிக் கேட்ஸ். ஸோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து வேவ் ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஒரு என்னென்னு கேட்டுன்னு பார்க்குறோம். ஏன்னு சொல்லும்போது a.a ஹோல் பார் b.b ஹோல் பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அகெயின் இட் இஸ் ப்ராசஸ் டு n and கேட் அப்படின்னு பார்க்கும்போது a.a ப்ளஸ்
b dot b double bar which becomes a plus b. ஸோ a plus bங்கிறது ஆர் கேட்னு போட்டிங்கன்னா 001 011 101 111. ஸோ இந்த ஆர்டரில் எது கிராஃப் நமக்கு கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 0 1 1 1. ஸோ 0 2 0 1 1 1. ஸோ இந்த ஆர்டரில் போச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் பார்க்குறோம். So next problem based on unit number 8 gravitation. Aluminum rod of Young's modulus oda value undergoes elastic strain oda value. The energy per unit volume stored in the rod in SI units is what? Energy per unit volume. Energy per volume அப்படினு சொல்லும்போது energy oda value 1/2 into stress into strain அப்படிங்கறத பார்க்குறோம். So Young's modulus which is equal to stress divided by strain. Stress which is equal to இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஸ்ட்ரெயினோட வேல்யூ Young's modulus மல்டிப்ளை ஆகுது. So put that value of stress here. பண்ணும்போது 1/2 y into e into e y into e square. ஸோ 1/2 y ஓட வேல்யூ 7 into 10 power 10 e ஓட வேல்யூ 0.04 பர்சன்டேஜ்னு கொடுத்ததுனால 0.04 divided by 100 அப்படின்னு போட்டால் அதை ஸ்கொயர் அடிக்கணும். ஸோ ஸ்கொயர் அடிக்கும்போது வில் கெட் 0.016 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இங்கே 10 power 4 கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், வி வில் மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் 5600 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆக்சுவலாக இங்கே நமக்கு அந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க, ஆப்ஷன் 1 இஸ் அவைலபிள். ஸோ 5600 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் மீட்டர் கியூப். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், எனர்ஜியோட யூனிட்டு ஜூலு, வால்யூமோட யூனிட்டு மீட்டர் கியூப். அப்போது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரும் ஜூல் பர் மீட்டர் கியூபும் ஒன்றா அப்படின்னு பார்த்துலாமா. ஸோ 1 ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை மீட்டர் கியூப்னு போட்டிங்கன்னா அகைன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இரண்டும் ஒன்று தான். அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இங்கே ஜூல் பர் ஜூல் பர் மீட்டர் கியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். ஸோ அதற்காக தான் நம்ம சொல்ல வரோம். அந்த யூனிட்டோடு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு குழப்பம் வரும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு, ஜூல் பர் மீட்டர் கியூப் எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. The next problem based on unit number 9 mechanics of fluids. An air bubble of volume 1 cm cube rises from the bottom of the lake 40 mm deep to the surface at the temperature of 12 degrees Celsius. The atmospheric pressure is 1 into 10 power 5 Pascal. The density of water is 1000 kg per meter cube and G is 10 meter per second square. There is no difference of the temperature of water at the depth 40 mm on the surface. The volume of air bubble when it reaches the surface will be what? So volume என்ன அப்படிங்கிறது கேள்வி. So capital P which is equal to P ATM plus rho into G into H. Atmospheric air pressure rho into G into H. அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get some final value. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், P1 V1 equal to P2 V2ங்கிற சப்ஸ்டியூஷனில் போகிறோம். This is your final pressure and final volume is 1. ஓகே. லைக்வைஸ் இனிஷியல் ப்ரெஷருங்கிறது 5. இங்கே இருக்கக்கூடிய இனிஷியல் வால்யூம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ஈஸியாகவே என்ன பண்ணலாம், 10 power 5 10 power 5 கட் பண்ணலாம் அப்படின்னா 1 கட் பண்ணால் 5 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஆப்ஷன். ஏன் இங்கே நமக்கு ஆன்சர் மீட்டர் க்யூப்பில் வராமல் சென்டிமீட்டர் க்யூப்பில் வந்துச்சு, பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் நமக்கு வாட் ஹேவ் டேக்கன் த வால்யூம் ஆஃப் வி விச் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் க்யூப்பை அப்படியே எடுத்ததுனால நமக்கு சென்டிமீட்டர் க்யூப். ஆஸ் பர் ஆர்டர் நம்ம மீட்டர் க்யூப் தானே எடுத்துருக்கணும், ஏன் சென்டிமீட்டர் க்யூப்பில் எடுத்தோம். The one and only reason is நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கிறதுனால நம்ம இதை மீட்டர் க்யூபாக மாற்றவில்லை. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இருக்கிறது எல்லாம் மீட்டர் க்யூப்பில் இருந்துச்சுன்னா இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ணோம், 1 சென்டிமீட்டர் க்யூப் which is equal to 10 power minus 2 cube which is nothing but 10 power minus 6 மீட்டர் க்யூப் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். மற்ற எல்லா யூனிட்ஸுமே கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ஹைட் ஹெச்ங்கிறது மீட்டரில் தான் இருக்குது, டெம்பரேச்சர் டிகிரியில் இருக்குது, ப்ரெஷரோட யூனிட் பாஸ்கலில் இருக்குது. ஸோ எவ்ரி திங் ஓகே. நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் நமக்கு சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கிறதுனால நம்ம அந்த வேல்யூ மட்டும் அப்படியே நம்ம வச்சுருக்கோங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், யூனிட் நம்பர் 26 dual nature. The momentum of body is increased by 50%. P dash which is equal to 1.5 times of P. The percentage increase in the kinetic energy of body KE which is equal to how many percentage is the question. So del which is equal to H by B, kinetic energy which is equal to P square by 2m. So P square by 2m ங்கிறது இப்போ என்ன பண்ணுறோம், ஃபைனலுக்கு P dash square divided by 2m அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு கேட்டால் மாஸ் நெவர் சேஞ்சஸ், மொமெண்டம் தான் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் வெலாசிட்டிங்கிறதுனால. ஸோ P1 which is equal to 1.5, அது P1 plus Pi by 2, அதாவது 1.5 ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறோம்.
போடும்போது வாட் we will get இந்த 1.5 pங்கிறது வெளியில் போகும்போது 2.25 அப்படின்னு வந்துட்டு டிவைடட் பை பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இந்த 2.25 தான் என்ன பண்ணுறோம் இங்கே எடுத்து கொண்டு போகிறோம் டெல்டா கே அப்படின்னு போடும்போது this 2.25 minus 1 divided by 1 into 100 which means 1.25 into 100 which is nothing but 125%. அப்போ கைனடிக் எனர்ஜிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னா இனிஷியல்லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜிலேருந்து டெல்டா கைனடிக் எனர்ஜிங்கிறது எவ்வளோ இருக்குது 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தோட கம்ப்ளீஷன். ஸோ த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இஸ் 125. இட் இஸ் டோட்டல். The total percentage increase is nothing but 125% அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? The next problem based on unit number 14 as well as 15 ரெண்டுத்துக்குமே இது காமனான கொஸ்டின் தான். An organ pipe 40 cm long is open at both ends. So which is nothing but your open pipe. The speed of sound in air is 360 meter per second. The frequency of second harmonic. ஓப்பன் எண்டில் செகண்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலி எஃப் which is equal to NV by 2L. இங்கே என்னோட வேல்யூ 2 செகண்ட் ஹார்மோனிக்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த 2 கேன்சல்ஸ் V by L. வியோட வேல்யூ 360ங்கிறத பார்க்குறோம். எல்லோட வேல்யூ 40 சென்டிமீட்டர்னா 40 × 10⁻², which is nothing but 900 Hz அப்படிங்கிற ஆன்சரை இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். இட்ஸ் அ சிம்பிள் கொஸ்டின். The next problem based on unit number 20. The magnetic intensity H at center of a long current carrying solenoid is found to be 1.6 × 10⁻³ ampere per meter. If the number of turns is 8 per centimeter, then the current flowing through the solenoid I is how much amperes? So H is equal to I into N, current into number of turns. அப்போ I which is equal to H by N. H ஓட வேல்யூ 1.6 × 10⁻³ divided by N ஓட வேல்யூ 8 per centimeter. 1 centimeter equal to 10⁻² மீட்டருங்கிறனால 8 divided by 10⁻². இது இங்கே போகும்போது 10 power இங்கே என்ன ஆகிடுது? இட் வில் ரியாக்ட். ஸோ 8 2 16 இந்த வேல்யூஸை நம்ம 1 by 1 மல்டிப்ளை பண்ணும்போது we will get the value of 2 ampere அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ we will get the value of 2 ampere. ஏன்னா நீங்கள் கேட்கலாம் இங்கே 10⁻² இருந்தால் மேலே போகும்போது 10⁻+2 அத்தனை ஆகணும். ஆக்சுவலாக இட் இஸ் நத்திங் பட் 1 divided by 1 × 10⁻²ங்கும்போது 1 by 1 × 10⁻². இது முதல்ல இங்கே மேலே போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா தான் இட் வில் ரியாக்ட். சரிங்களா? இது டைரெக்டாக இங்கே 10⁻²ன்னு இல்லை, அதுக்கு பாட்டமில் தான் இருக்குது. ஸோ அது மல்டிப்ளை தான் ஆகும். அப்போ 3 - 2 அப்படிங்கிற வேல்யூ போகும். இது மேத்தமெட்டிக்கலாக ஒரு சின்ன இஷ்யூ தான். அது நான் இந்த சம் சால்வ் பண்ணும்போது எனக்கும் அதே மிஸ்டேக் வந்துச்சு. இப்போ நம்ம எப்படி தான் இருந்தாலும் கீழேருந்து மேலே போகும்போது அது ப்ளஸ்ஸாக தானே ஆகும். எப்படி நான் அதை மைனஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு. இட் இஸ் ஆக்சுவலி ஆன் டிவிஷன். x divided by y by x power -1 அப்படி என்று சொன்னால் x by y which is equal to into x power -1. அப்போ 1 - 1 0 தான். அதற்கு x divided by y - 1 என்றால் x into y power 1. ஏன்னா இந்த y power -1ங்கிறது மேலே போகும்போது +1 ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். அதனால தான் இது இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். அதை நம்ம அந்த டிவிஷன் கொண்டு போகும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுதான் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தை நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். ஒரு தடவை திருப்பி உட்காந்து ரஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. The next part, unit number 10, mechanics of fluids. An air bubble of diameter 6 mm, so 10⁻³ னு போட்டாகணும், rises steadily through a solution of density 1750 kg per meter cube at the rate ன்னு சொல்லும்போது something meter per second சொன்னாலே velocity, இங்கே சென்டிமீட்டர்னா -2 10⁻² per second. The coefficient of viscosity of solution of air is what? Neglect density of air, which is equal to Pascal second. Pascal second na Newton second per meter square அப்படின்னு போடலாமா? Given value G equal to 10 into 10 meter per second square. So F which is equal to 6 into pi into eta RV. 6 பைங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஈட்டாவோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூக்கு டயாமீட்டருக்கு டிவைடர் பை 2 போட்டால் தெரிஞ்சிடும். வெலாசிட்டியோட வேல்யூ கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே எஃப்பும் தெரியாது ஈட்டாவும் தெரியாது. வாட் வில் வி டூ? அப்போ எஃப்போட ஃபார்முலா என்னென்னா ரோ இன்ட்டு வி இன்ட்டு ஜி, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர்வி. இப்போ இந்த ஈட்டா மட்டும் தனியாக வச்சிங்கன்னா ரோ விஜி டிவைடட் பை 6 பை ஆர்வி. ரோவோட வேல்யூ 1750, வியோட வேல்யூ 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு ஜியோட வேல்யூ 10 டிவைடட் பை 6 பை இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻² ரேடியஸ் என்னென்னா 10⁻³ ஆக்சுவலி. ஏன்னா ரேடியஸோட வேல்யூ டயாமீட்டருங்கிறது 10⁻² இல்லையா? ஸோ அது 3 இன்ட்டு 10⁻³
3 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதையும் மேலே இருக்கக்கூடியதில் கேன்சல் பண்ணலாம். லைக்வைஸ் வெலாசிட்டியோட வேல்யூ 0.5 × 10⁻². இது ஏன் வந்துச்சுன்னா சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறதுக்காக வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே பைன்னு இருக்குது, பை ஈஸியான டார்கெட்டு. இந்த 3 × 10⁻3 இங்கே ஒரு 3 × 10⁻3 இது ஒரு ஈஸியான டார்கெட். இதை அடிச்சிங்கன்னா 2ஆக மாறும். அதே போல் ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இந்த 3ஐயும் இந்த வேல்யூஸையும் ஸ்ட்ரைக் பண்ணலாம். இந்த 4ஐயும் 6ஐயும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் பண்ணும்போது ஆல் வி கெட் 10 பாஸ்கல் செகண்ட். ஓகேங்களா, வெறும் 10 பாஸ்கல் per செகண்ட். பாஸ்கல் செகண்ட் அதாவது நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூவை உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான். நம்ம எவ்வளோ குயிக்காக நம்ம டைம்லி ப்ரெசன்ஸாக இதை கொண்டு போகிறோம்னா, ஏன்னா வெறும் ஈஸி ஃபார்முலா சிங்கிள் ஸ்டெப் சப்ஸ்டியூஷன். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடாக மேத்தமெட்டிக்கலாக அதை போயிருக்கீங்கிறது முக்கியம். அதுவும் வித்தவுட் கேல்குலேட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் கேல்குலேட்டர் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு காஷியஸாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கால்குலேட்டர் எல்லாமே ஹேண்ட் சால்விங்கே பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபைனலி கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் வீடியோ JEE செஷன் 2 கொஸ்டின் சால்விங் செஷன் தான் போக போகிறோம். as usual our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்கள். Please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.